ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அரிஸ்டோகிராட்ஸ் ரிவெஞ்ச் மனுவாவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 16 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ கிட்ட கோ அவனோட விஐபி கார்டை வந்து கொடுத்துருப்பான். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தான் காட்டுறாங்க. அப்படியே நைட் டைமில் ஹீரோ வந்து உட்காந்துருக்கவும் ஒரு வெயிட்டர் வந்து தேங்க்யூ சார், இங்கே நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் குருஷூன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எதுவும் கேர்ள்ஸ் எதுவும் ப்ரிஃபரன்ஸ் பண்ணணுமா? அது ஹீரோ சொல்கிறான், நோப்பா அது ஒன்றும் தேவையில்ல, எனக்கு புரியுது சார்ன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான் வெளியே. ஹீரோ பார்க்குறான், ஓ இதுதான் அவன் கரண்டாக கட்டி வச்சிருக்க கேஸ்டலா? அப்படி அவன் பார்த்துக்க இருக்கும்போதே வெளியே ஒரு லேடி வந்து நிற்கிறாங்க. அந்த வெயிட்டர் கூட்டி வந்திருக்கான். சாரி சார், உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோண்ணா. அவங்க உள்ளே வந்ததுமே நைஸ் டு மீட் யூ சார், என்னோட நேம் தான் மிசுக்கி, நான் உங்கள் பக்கத்தில் உட்காரலாமா? அது ஹீரோ சொல்கிறான், ஷோர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் போதே வெயிட்டர் கேட்குறாரு, சார் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண என்ன வேணும்? ஹீரோ வாங்கி அப்படியே அந்த மெனு கார்டை பார்த்து புரட்டிக்கிட்டே இருக்கான். இவங்க எல்லாம் பார்த்துருக்கான், என்னடா செலக்ட் பண்ண போகிறான்னு. ஹீரோ பார்த்ததும் ஒரே ஒரு க்ளோஸ் முடிஞ்சு, ஏய் எதுக்குப்பா செலக்ட் பண்ணிக்கிட்டு மொத்தத்தையும் எடுத்துட்டு வாடான்னு சொல்கிறான். பார்த்தா அவ்வளோதான், பாரில் இருக்க மொத்த சரக்கு இங்கே தான் இருக்குது. எல்லா கேர்ள்ஸோடையும் உட்காந்துக்கிட்டு ஹீரோ குடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய் சார், தேங்க்யூ சார், உங்களால தான் இன்னைக்கு நாங்கள் அந்த சில்வர் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் முறையா. அங்கே 2 வெயிட் இருந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் அவனுங்க குடிக்கிற சரக்கெல்லாம் எவ்வளோ ஒர்த்து தெரியுமாடா? அது பல மில்லியன் என் ஒர்த்தான சரக்குடா. அது நம்ம பார்ல இருக்க எல்லா வெரைட்டியும் எடுத்து வச்சிருக்கான்டா. இங்க 2 மிசுக்கி பார்க்குறாங்க. மிஸ்டர் குருஷு, நீங்க இவ்வளோ இம்ப்ரெசிவா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ எங்காவும் இருக்கீங்க. அது ஹீரோ சொன்னேன், தேங்க்யூ மேம். பக்கத்தில் இருக்க பொண்ணு சாஞ்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நீங்களே எங்கள் ஓனர் மாதிரி ரொம்ப எங்கே இருக்கீங்களே. சரி அது ஓகே. ஹீரோ அப்படியே உங்கள்கிட்ட விசாரிக்கிறான் இந்த இடத்த பற்றி. இந்த பிளேஸில் உங்களுக்கு ஒர்க் பண்ண கரெக்டாக இருக்கா? அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, ஓகே தான் சார். பக்கத்தில் இருக்க கேப்ரேட் கிளப் மாதிரி இல்லாமல் இங்கே அந்த அளவுக்கு ஒன்றும் சேல்ஸ் டார்கெட்டும் இருக்காது. எங்கள் இஷ்டத்துக்கு என்ன ட்ரெஸ் வேணாலும் போடலாம். ஹீரோ அப்படியே வாட்சை பார்த்துருக்கான். அப்போ பக்கத்தில் இருக்க பொண்ணு கேட்குறாங்க, சார் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிக்கிறீங்க மிஸ்டர் குருஷு? அது ஹீரோ சொல்கிறான், நான் நிறைய வேலை பார்ப்போம்ப்பா, அதில் முக்கியமாக கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் அதிகமாக செலவு பண்ணுவேன். ஓ அதனால தான் இவ்வளோ அமௌண்ட்டு அசால்ட்டாக செலவு பண்ணிக்கிறீங்களா? அப்படி பேசிக்க இருக்கும்போது தான் கோ வந்திருக்கான். கோ உள்ளே வந்ததுமே ஹீரோ அவன் மனசுக்குள்ளே சொல்லியிருக்கான், டேய் காமாரு, அவன் பக்கத்தில் இருக்க கேர்ள்ஸ் மேலே கூட ஃபோக்கஸ் இல்லை, மொத்த ஃபோக்கஸையும் கோ மேலே தான் வைக்கிறான். காமாரு அவன் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கோ வந்திருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்கள் என்ஜாய்மெண்ட்டில் எதுவும் நான் இன்ட்ரப்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். நான் தான் சார் இந்த பாரோட ஓனர், என்னோட நேம் தான் கடவுட் கோ, நைஸ் டு மீட்னு சொல்லி ஹீரோ அப்போ தான் எந்திரிச்சிருக்கான். எந்திரிச்சது இல்லாமல் அந்த விஐபி கார்டையும் வாங்கியிருக்கான். ஐ எம் குருஷு, நானும் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சார்னு கோ சொல்கிறான். என்னம்மா நடிப்பை போடுறான். அப்போ பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்லுவாங்க, ஓனர் இப்படின்னா சொல்லாதீங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்ற பொண்ணெல்லாம் சிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கோ சொல்கிறான், ஏ கணாஜான் நீ ரொம்ப குடிச்சிட்ட, அது மட்டும் இல்லை டைம் வேற ஆச்சு, நீ நிப்பாட்டு ஹீரோட சேர்ந்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோ சொல்கிறான், சாரி சார், நீங்கள் இருக்கும்போது இப்படி சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிருங்க குருஷுன்னு சொல்கிறான். நீங்கள் மறுபடியும் எங்கள் இடத்துக்கு வரணும். ஹீரோ சொன்னான், ஓகே ஓகே நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கோ வெளியே கிளம்புறான். போகும்போதே ஹீரோ சொல்கிறான், ஓ நீ என்னை மறுபடியும் மீட் பண்ண வர ஆசைப்படுறியா? அந்த மீட்டிங் சாதாரணமாக இருக்காதுடா, உன்னை நான் திரும்ப மீட் பண்ணவே கூடாதுதான்டா நினைக்கிறேன்னு ஹீரோ அந்த ட்ரிங்க்ஸை வச்சுட்டு டெரராக பார்க்குறான். அவன் அப்படி பார்த்துக்க இருக்கும்போதே மிசுக்கி பார்க்குறாங்க. இவன் உண்மையா நம்ம ஓனரை முறைச்சி பார்க்குறானா இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணனால இப்படி பார்க்குறான்னு எனக்கு தெரியலையே. அப்படி பார்த்துக்க இருக்கும்போதே இன்னொரு பில்டிங்கை தான் காட்டுறாங்க. அதுக்குள்ளே ஒருத்தன் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்க இருக்கான். பார்த்தா ஒரு மாஸ்க்கு, ஒரு கண்ணாடி. என்னப்பா அது, இப்போ ப்ரைஸ் எல்லாம் எனக்கு திடீர்னு ஸ்ட்ரேஞ்சாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே, யாரோ ஒரு ஆள் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்களா? அப்படி அவன் பார்த்துக்க இருக்கும்போதே பின்னாடி டோரத்தை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துக்கு இருக்கான். ஏய் நல்லா ஒர்க் பண்ணுறடா, பார்த்தா நம்ம டாக்கு தான். ஏய் டைச்சி, சாரிப்பா, இப்போ நீ குருஷி ஃபியூட்டோ தானே? சரி சரி, அது சரி, நீ ஏன் இப்படி மாஸ்க் எல்லாம் போட்டிருக்க? ரூமுக்குள்ளே தானே இருக்க நீ? ரொம்ப காமா இருப்பா, இங்கே யார் ஒன்று என்ன ஒன்று போறா? நீ இப்படின்னா மாஸ்க் போடணும் அவசியமே கிடையாது. அப்பதான் டாக்குவை நம்ம ஹீரோ எப்படி மீட் பண்ணான்னு காட்டுறாங்க. ஹீரோ வந்ததுமே, உண்மையா நீ உண்மையா டைச்சி தானா? ஆமா டாக்கு, என்னோட ரிவெஞ்சுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, அது மட்டும் இல்லை உன்னோட ஸ்கில்லுமே எனக்கு தேவைன்னு அப்போத்தான் நம்ம ஹீரோ கூட்டி வந்திருக்கான். அந்த மழை டைமில் அவன் ஹீரோ கொடுத்ததை ஓப்பன் பண்ணி அப்படியே பார்த்துருக்கான். அப்போ நான் பார்க்கும்போது என்னால் உண்மையாக நம்பவே முடியல, நான் ஷாக்காக தான் ஆனேன், இது நம்ம டைச்சி தானான்னு. சரி அதே ஓகேப்பா,
இதை பாருன்னு சொல்லிட்டு கோ கொடுத்த விஐபி கார்டை எடுத்து கொடுக்குறான். தலைமை இதுக்காகத்தான் இங்கே போனதே. கொடுத்து இதை முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணுறா. அவன் பார்க்குறான், இந்த கம்பெனி இது அந்த நிஷா ஷாப்பில் இருக்க இன்பரேட்டர் தானே சொல்லுவாங்க, அந்த பார் அதானே? ஆமாடா, எனக்கு இந்த கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு வேணும்டா. அது ஓகே, டெட்லைன் எத்தனை நாளுப்பா? அது ஹீரோ சொல்கிறான், நீ 1 வாரம் எடுத்துக்க. அவன் அப்படியே பார்க்குறான். அப்படியே அந்த பாக்ஸுக்குள்ள உள்ள எல்லாத்தையும் எடுத்து வாயில் அமுக்கிட்டு இருக்கான் தொடர்ச்சியா. ஹீரோ பார்க்குறான், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இது வாயா இல்லை காவாயாடா? அவன் திண்டுக்கிட்டே சொல்கிறான், ஏய் எனக்கு 3 நாள் போதும்பா. ஹீரோ ஓகே சரி சரி, நீ எவ்வளோ சீக்கிரமா முடியுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி ஹீரோ போயிட்டு இருக்கும் போதே டாக்கு கூப்பிட்றான், ஏய் இந்த கம்பெனி எந்த லிஸ்ட்லேயுமே இல்லை தானே, கரெக்டா? அப்படிப்பட்ட கம்பெனியை நீ என்ன பண்ணலாம் பிளான் போட்டிருக்க? அது ஹீரோ சொல்கிறான், இந்த கம்பெனி நிறைய இஷ்யூஸில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, இவனுங்க ஏதோ பண்ணுறானுங்கன்னு. அதை நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறோம். பார்க்குறான், என்னது வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறியா? அப்போ அந்த கிளாஸ் டெண்டு ஹீரோ சொல்கிறான், ஏய் கோ, நீ எத்தனை பேரோட வாயில் அடித்து வயிற்றுல அடித்து இது மாதிரி கேஸ்டில் கட்டியிருப்ப, அவனுங்க வாழ்க்கையெல்லாம் அழிச்சிருப்ப. உன்னைய நான் டவுன்ஃபால் கொண்டு வரேன்டான்னு அப்படியே பார்த்துக்கிருக்கான் அந்த கிளாஸ் கிட்ட டெரரா. சாப்டர் 17 நீங்கள் எந்த ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஹீரோ சொல்கிறான், டே கோ, நீங்கள் கட்டியிருக்க மொத்த ரூயின்ஸையும் உடச்சி உன் கேஸ்டில் தரமட்டமாக்குறேன்டா. அப்படியே டெரராக நிற்கிறான். அதை பண்ணி உன்னைய டவுன்ஃபாலுக்கு எந்த அளவுக்கு கீழே கொண்டு போகிறேன்னு பாருடா. அப்படியே நெக்ஸ்ட் சீன் ஒரு ஹோட்டல் தான் கட்டுறாங்க. ஹோட்டல் லவ்ங்கிறத அங்கே 2 பேர் கையை கோர்த்து வந்துருக்காங்க. ஏய் இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குல்ல. அப்படி அவங்க வந்துக்கு இருக்கும்போதே டக்குன்னு எவனோ ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துக்கிருக்கான். ஏய் நீ யாருன்னு அந்த லேடி கேட்குறாங்க. இங்கேயோ பார்த்தால் மாதிரி இருக்கே. ஏய் நம்ம ஓகா. ஹலோ மேம், நான் தான் பிரைவேட் டிடெக்டிவ் ஓகா. நீங்கள் வர்றதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டானே மேம். அப்படியே கூப்பிட்டு வச்சு ஹோட்டலுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கான். என்ன மேம், நீங்கள் இப்படி ஒரு காலேஜ் பையனோட டேட்டிங் போயிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேரும் ஒன்றுமே பண்ணாத மாதிரி ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஓகா சார், என்னம்மா உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே அழுதுகிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, சார் நீங்கள் டிடெக்டிவ் தானே, என் ஹஸ்பண்டுக்கிட்ட எனக்கு எந்த ஒரு அஃபேர் இல்லைன்னு சொல்லிடுறீங்களா? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அவர் தரேன்னு சொன்ன அதே இன்வெஸ்டிகேஷன் ஃபீஸை நான் தந்துடுறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நிறைய ரிவார்டும் தரேன்னு நம்ம ஓகா கவுக்க பார்க்குறாங்க. பட் ஓகா விழுவானா? மேம் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணுறீங்க, இப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னு தெரியுமான்னு மிரட்டுறான். அதை பார்த்தோன்னே 2 பேருக்கு கலங்கி போச்சு. மேம் முதல்ல நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, போங்க சீக்கிரம் போங்க. அவங்க அப்படியே நடுங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கிட்ட அந்த பையலை போக விடாமல் பிடிச்சி, டேய் நீ இங்கடா போகிற, நீ ஒரு மேரேஜான உமனோட சுற்றிக்கிட்டுற, லவ்னா என்னன்னு தெரியுமாடா, நான் சொல்லித்தரேன்னு அவன் கண்ணத்தை பிடிச்சி கிட்ட இழுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போச்சுடா, டேய் அவன்கிட்ட விட்டு இவங்கிட்ட மாட்டிட்டோமாடா, புரியுதா ட்ருன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அட பாவி, உனக்கு லவ்வை தாண்டா சொல்லித்தரேன்னு சொன்னேன், இப்படி ஓடுறியன்னு ஓகா பார்க்குறான். டேய் நில்றா. அவன் ஓடிட்டான். அவன் ஓடினதும் ஓகா அப்படியே உட்காந்து திங்க் பண்ணிக்கிருக்கான். பட் எனக்கு ஒரு ட்ரூ லவ் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியே ஈவினிங்காக ஆயிடுச்சு, நான் வெளியே வந்து 2 வருஷமாக ஆயிடுச்சு, எனக்கு என்னோடய டிடெக்டிவ் வேலையும் கிடைக்கவே இல்லை. அதுக்காக என்கிட்ட இருந்த ஓல்டு கனெக்ஷன் மூலமாக ப்ரைவேட் டிடெக்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கிரிமினல் ரெக்கார்டு இருக்கனால எனக்கு டிடெக்டிவ் லைசன்ஸ் கொடுக்கவே இல்லை. அதுக்காகத்தான் இது மாதிரி ஒர்க்கெல்லாம் நான் பண்ண வேண்டியதாக இருக்குது. சில டைம் ரிஸ்க்கான ஜாப்பு பண்ணுவேன், சில டைம் டேஞ்சரான ஜாப்பை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் என் ஹார்ட்டில் ஒரு எம்டினஸ் தான் இருக்குது. அவன் கையில் ஒரு பேப்பர் வச்சு பார்த்துக்கிருக்கான். என்னன்னு பார்த்தா 4-5 பாய்ஸோட போட்டால் தான் இருக்குது. அதை கசக்கி போட்டுட்டு அடப்போங்கடா அப்படியே கண்ணு ஊத்துது. பிரின்ஸ் என்னை ஏன் விட்டுட்டு இப்படி நீ செத்தேன்னு கதறி அழுகிறான் அந்த கூட்டத்துக்கு நடுவுலன்ட்டு. பிரின்ஸ் நீ 15 வருஷத்துல வெளியே வந்துடுவ, உன்னோட வாழலாம் தானே நான் நினைச்சேன், இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு கதறி அழுகிறான். அப்படி அவன் அழுகிறவன் அவன் வயிற்றுலேருந்து சவுண்டே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது. பார்த்தா ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. அப்படியே டோரை திறந்து உள்ளே போகிறான். சார் எனக்கு ஒரு க்ரீன் ஆனியன் ராமன் தரீங்களா? சார் உங்கள் பிளேஸில் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துடும். அவன் அப்படியே அதை வாங்கிட்டு முன்னாடி பார்க்குறான். பார்த்தா அப்படியே ஷாக்காகிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அதே ராமனை வாங்கி இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதுலையா லவ்? என்ன ஒரு கோயின்சிடன்ட். அதை பார்த்ததும் அவன் மறுபடியும் அவளை தான் வானத்தில் பறக்கிறான். அந்த பெர்சன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு ஹீரோ சாப்பிட்றத அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட கண்ணு, மூக்கு, முடி, அவன் சாப்பிட்ற ஸ்டைலு கூட அவ்வளோ அழகாக இருக்குன்னு ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு பியூட்டி. அவ்வளோதான் வாயே பொழந்துட்டான். அந்த ராமன்லேருந்து கூட ஒரு ஹார்ட் வருது. அடா பாவி இந்த அளவுக்காடா. அப்போ அவன் உடனே திங்க் பண்ணுறான், இல்லை என்னை கட்டுப்படுத்தி ஆகணும். ஏன்னா ஹெவன்லேருந்து என் பிரின்ஸ் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பா, நான் இப்படி பண்ணுறேன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். அவன் அப்படி திங்க் பண்ணி இருக்கும்போதே ஹீரோ
சரி சார், உங்கள் மீலுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவன் அவன்கிட்ட கிளம்புறான். என்னடா அவன் கிளம்புறான், சரி இரு கொஞ்சம் சாப்பிட்டு போய் பார்த்துருவோம்னு போய் பார்த்தா ஹீரோ எங்கே போனான்னு கூட தெரில. தேடி தேடி பார்க்குறான். அவன் சொல்கிறான், இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப வருஷம் சென்று இப்போ தான் எனக்கு வருது. நான் ஒரு வேளை ஃபாரின் லெவலில் விழுந்துட்டேனா பிரின்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி யோசிக்கும் போதே நெக்ஸ்ட் சீன் இங்கே பார்த்தா டாக்கு ஏதோ கார்ட்டூன் கேம் வச்சு விளாண்டுக்கு தர்றான். அப்படி விளாண்டுக்கு இருக்கும்போதே ஏதோ ஒரு சவுண்டு. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த லைட்டை போட்டுக்கிருக்கான். டேய் அந்த கம்பெனியை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணியாடா? டேய் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேப்பா, இங்கே வந்து பாருன்னு காட்டுறான். பார்த்தா அது மொத்த லிஸ்ட்டையும் எடுத்து வச்சிருக்கான். ஏய் அங்கே பாரு, இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாம் இவன் தான் பார்த்துக்கிறான். ஓ ஐசி. ஹீரோ பார்க்குறான், என்ன இந்த கம்பெனியோட ஓனர் இவன் தான்? நான் பார்த்தா டகுரா தான். ஏய் டகுரா, நான் நினச்ச மாதிரியே நீந்தானா? இப்போ டாகு பார்க்குறான், என்ன கோ வெறும் கார்டில் மட்டும்தான் ஓனர் போல, அவன்கிட்ட ஒரு ஷேர் கூட இல்லை, அவன் டம்மியை அவனை உட்கார வச்சிருக்கானுங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஆமாம் அவனுக்கு பின்னாடி இருந்து எவனோ கயிறை பிடிச்சி ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அந்த டார்க் கனெக்ஷன் அந்த டகுராவை தான் இருக்கும். டேய் டகுரா, உன்னே முதல்ல முடிக்கிறேன்டா. என் ரிவெஞ்ச் உன்னையில தான்டா முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ தான் முக்கவாசி காரணமா? இருடா வந்துக்கிறேன். இதோட இந்த சாப்டர் 17 முடியுது. மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.